வந்தாளே மனம் தாவிடுதே சிறு பிள்ளை போல நான் ஓடி வந்தேன். என் வானே கண்டு கேட்கிறதே அந்த விண்மீன் யாரோ, விண்மீன் அல்ல மதியோ அவள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பேசினது வந்து August 16, 2025 அப்போ வந்துட்டு என்னென்னா கூலி மூவிக்கு ஆஃபீஸ் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ கூட்டிகிட்டு போகிறப்போ அவங்க மூவி எப்படி இருக்குன்னு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ரிவ்யூ கேட்டாங்க. அப்போ அவள் ஃபோனை ஸ்கூட்டரில் நான் பின்னாடி உட்காந்துருந்தனால நான் அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். என் ஃப்ரெண்டு அவங்கள லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணிட்டு நாங்கள் ஒன்றா ட்ரெயினில் வர்றப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம். அப்போ இருந்தே எங்கள் 2 பேர் மனசுக்குள்ளே ஒரு தாட், ஏன் நம்ம வந்து பழகி பார்க்கக்கூடாது. ரொம்ப நாள் பேசி பழகுன ஒரு பர்சன் என் லைஃப்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவங்க வந்து ஒரு 1 வீக்கில் இவ்வளோ க்ளோஸாக எனக்கு இருப்பாங்களா, இவ்வளோ க்ளோஸாக யாராச்சும் ஆக முடியுமா, அப்போ இது சம்வாட் இதில் ஏதோ ரீசன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 1 வீக் அப்புறம் நான் இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாமா. டேரெக்டாக நான் ப்ரொபோசல்லாம் எதுவும் பண்ணல, மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு தான் நான் டேரெக்டாக கேட்டேன். தென் ஒரு 1 வீக்லேயே நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க பேசுகிறது விதம், அவங்க அப்ரோச் எல்லாமே அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. எனக்கு அவங்கள்ட்ட அது ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுனால சோஃபார் வந்து எல்லாருமே அவங்கள நல்ல பையன், சாதிக்கா நல்ல பையன் தானே அப்படின்னு எல்லாருமே அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனாலேயே ஓகே, 5 இயர்ஸாக ஒருத்தவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப எந்த கெட்ட பேரும் வாங்கலைனாலே தேர் இஸ் சம்திங் அப்படின்னு நானே அசியூம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ஓகே சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். எங்கள் அம்மாட்ட வந்து எப்படி சொல்கிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க, போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு அம்மாட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு பார்த்துட்டு, அம்மாவுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அம்மாவுக்கு நாங்களே பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணு பார்க்க முடியாது அப்படின்றது அம்மாவோட ஃபஸ்ட்டு சே. யாரவளோ உன்னை தாண்டி சென்றவளோ. ஸோ வந்து சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு, எக்காரத்துக்கு கொண்டு வருத்தப்படாது. உனக்கு அப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உனக்காக நாங்கள் எப்பயுமே இருக்கோம் ஜெயஸ்ரீ. கண்டிப்பாக இருக்கோம். ஹாப்பி மேரிலே சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு, அவ்வளோதான். இரு நிழல்களும் உரசியதோ, இருதயம் இடம் நழுவியதோ. எல்லோரும் ஒன்றா நின்று இது எல்லாமே நடத்தி கொடுத்தாங்க. என் ஃபேமிலியோட எல்லாரோட சப்போர்ட்லேயும் தான் இது நடந்திருக்கு. அவங்க இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. ஐ லவ் சஃபியா அண்ட் ஐ லவ் ஜெயஸ்ரீ.